பங்காரி, எனக்கு ஏதோ பயமா இருக்கு. அப்பா எதுக்காக இந்த இடத்துல இருப்பாரு? ரொம்ப பழைய வீடு இல்ல, பாத்துக்கிறதுக்கு ஆளும் கிடையாது. அதான் இப்படி பாழடைஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு பங்காரி. பயப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல, வா. சேகரையா, சேகரையா. அப்பா, எங்கப்பா இருக்க? சேகரையா. அப்பா எங்க பங்காரி? இங்க இருக்காருன்னு தான் சொன்னாங்க. என்னை இங்க கூட்டிட்டு வர சொல்லி உனக்கு யார் சொன்னா? பார்த்தா பேய் வீடு மாதிரி இருக்கு. அப்பா எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு வர சொல்லுவாரு? அவரையே என்கிட்ட சொல்ல போறாரு. அப்பா கூட்டிட்டு வர சொன்னாருன்னு தானே சொன்னேன். அவரு காத்துட்டு இருக்காருன்னு சொன்ன, அவ்வளவுதான். அப்பன்னு உன்கிட்ட யாரு சொன்னாங்க? என்னன்னு? என்ன இப்படிப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி? எனக்கும் தெரியாது சுந்தரி. இன்னைக்குதான் முதல் முறையா அவங்க முகத்தையே பார்த்தேன். அறிவில உனக்கு எவனோ ஒருத்தன் சொன்னா கூட்டிட்டு வந்துருவியா? சொன்னவன் யாரு ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நீ முதல்ல கேட்க கூடாதா? பேசாத, நீ வாயை மூடிட்டு இரு. கண்டிப்பா இது பேய் வீடுதான். நீ சாமியவே நம்ப மாட்ட, பேய வேற நம்ப போறியா? யாரு வெளியில? கதவை திறங்க. யாருக்கு கதவை சாத்துறது? கதவை திறங்க. அட கதவை திறங்க. ஐயோ, நாங்க உள்ள இருக்கோம். கதவை திறங்க. கதவை திறங்க. வெளியில யாருங்க? எதுக்கு எங்களை உள்ள வச்சு பூட்டிட்டீங்க? யாருங்க? கதவை திறங்க. வந்து திறங்க. தயவு செஞ்சு திறங்க. எங்களை யாராவது காப்பாத்துங்க. கதவை திறங்க. ஐயோ, கதவை திறங்க. நாங்க மாட்டிக்கிட்டோம். தயவு செஞ்சு கதவை திறங்க. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா?
சரிங்க போ. எப்படி? ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.